ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த பக்கல் வந்து ரொம்ப முக்கியம். பெயிண்டோட குவாலிட்டியும் சீக்கிரம் வந்து டீக்ரேட் ஆகும். ஸோ அதனால் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஜஸ்ட்டு கார் கவரில். கீழே டயரை கூட கவர் பண்ணி வைங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டயரை வந்து விட்டுருவோம். டயரில் வெயில் அடித்து டயரோட லைஃப்பும் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்கு இந்த பக்கில் போடாமல் வச்சுருவோம். அதனால் காரு கவர் வந்து அப்படியே நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேராக ஆரம்பிச்சிடும். இதில் வெயிலில் நிறுத்தி வைக்கிறவங்க, இது வந்து நிழலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதோட லைஃப் அதிகமாக வரும். வெயிலில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஏரியாவில் மட்டும் திக்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும் மேலே, சரிங்களா? ரூஃப் சைடில் திக்னஸ் கம்மியாச்சு அப்படின்னா நீங்கள் கார் கவரை எடுப்பீங்க. அப்போ வைப்பர்லேயோ இல்லை இந்த இடத்துல ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்டில் பட்டு டேர் ஆகிடும். இப்படி தான் ஒரு கார் கவரும் டேமேஜ் ஆகுது. இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒன்று நிழலில் இந்த மாதிரி ஷீட்டை போட்டு அதில் வந்து நிறுத்துங்க. அப்போ கார் கவருக்கான லைஃப் வரும். இல்லை ப்ரோ எங்ககிட்ட பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, கார் இருக்குது, கார் கவர் நான் வந்து போட்டு வைக்கிறேன்னா நீங்கள் அதிகமாக கவரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். கார் பெயிண்ட்டோட காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி, சரிங்களா? நல்ல ஒரு சர்வீஸ் சென்டரில் வாங்குகிற ப்ரைஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 60,000 1.5 லட்சம் வரும். சூரிய வெளிச்சத்துலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக காரை வந்து பாதுகாக்க வேணும். அதுக்கப்புறமா மழையிலேருந்து பாதுகாக்கணும். பறவையோட எச்சம், அதுக்கப்புறம் மேலேருந்து இலை தலைகள் அதெல்லாம் காரோட பெயிண்டில் பட்டு பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கும், சரிங்களா? அது இதெல்லாம் இல்லாமல் கடைசியில் தூசி, இது எல்லாத்துலேருந்தும் காரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். 10 லட்ச ரூபா கொடுக்கலனா இப்போ வந்து ஒரு நல்ல கார் வராது. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிற பொருளை ஒரு 800 1200 நம்ம வந்து செலவு பண்ணி கார் கவர் போடுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான்.